உன் கடவுள் தான் உண்மையிலே தேவாதி தேவன், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ரகசியங்களை வெளிப்படுத்துறவர். உனக்கு நான் செய்யற மரியாதை உன் கடவுளுக்கு செய்யற மாதிரி. பாபிலோன் மாகாணத்துக்கு உன்னை அதிபதியா நியமிக்கிறேன். ராஜாவே, இவங்களும் பரலோகத்தில் இருக்கிற கடவுளை வணங்குறவங்க தான். இவங்களுக்கும் மாகாணத்தை கவனிச்சுக்கிற பொறுப்பு கொடுப்பீங்களா? அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீ உண்மையிலே ஞானி நிரூபிச்சிட்ட. இவங்கெல்லாம் சும்மா வாய்க்கீழே பேசுறதுக்கு தான். உன்னை ஞானிகளுக்கெல்லாம் தலைமை அதிகாரியாகவும் நியமிக்கிறேன். நேபுகாத்நேச்சர் என்ன சொன்னாரு கேட்டியா? யெகோவாவை தேவாதி தேவன், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜான்னு அவர் வாயாலேயே சொன்னாரு. யெகோவா உன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டாரு. நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டாரு. அடுத்து என்ன நடக்க போகுது? திரும்ப நம்ம எருசலேமுக்கு போயிடுவோமா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் யெகோவா கூட நம்ம நெருக்கமாக இருக்கிற வரைக்கும் அவர் எப்பவும் நம்ம கூட இருப்பாரு. விசுவாசத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்தை அழிக்கணும்னு நட்சத்திரங்கள் காட்டலையே. அதெல்லாம் நடக்காது. அவன் ஏமாத்துறான். அப்புறம் கனவு எப்படி சொன்னான்? அமருத்து, தெய்வங்கள் கிட்ட இருந்து ஏதாவது செய்தி கிடைச்சதா? ஆட்டு ஈரலை வச்சு நல்லா பார்த்தோம். உங்க எதிர்காலம்